நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபைகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டில இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்றாருல. அது எப்படி நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபைகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டில இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்றாருல. அது எப்படி நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபைகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டில இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்றாருல. அது எப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.